கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 1 ஆகிய வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, நடக்கையிலே, செயல்களிலே பரிசுத்தம் காணப்படுகிறதா? வேதம் சொல்கிறது, முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அறியாமையினாலே நாம் பலவித பாவங்களை செய்து தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தோம். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ நாம் பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியாக, பரிசுத்த ஒரு நடக்கையோடு வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ நாம் அவருடைய பிள்ளைகள். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர், ஆதலால் நாமும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய நடக்கைகளிலே பரிசுத்தம் காணப்படுகிறதா? நம்முடைய செயல்களிலே பரிசுத்தம் காணப்படுகிறதா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 பேதுரு 3 முதல் 2 வசனங்களிலே, அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, ஒரு மனைவியானவள் பரிசுத்த நடக்கையோடு வாழும்போது, பணி உள்ளவளாய் நடக்கும்போது, கற்புள்ள நடக்கையோடு வாழும்போது மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை கணவர் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவராய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய மனைவியோடு கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து அவர்கள் மனம் திரும்புவார்கள். அந்த ஆத்துமாவை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம் என்று வேதம் சொல்கிறது. மனைவிகள் கற்புள்ள ஒரு நடக்கையோடு வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கணவருக்கு கீழ்ப்படிந்திருக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையிலே வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையுமே உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 2 ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஓப்னி பினெகாஸ் என்ற ஏலியின் குமாரர் கர்த்தரை அறியவில்லை. அவர்கள் பொல்லாத நடக்கைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அறியாமல், தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழாமல் பொல்லாத நடக்கை உள்ளவர்களை வாழ்ந்ததினாலே அங்கே கர்த்தர் அவர்களை சங்கரிக்க சித்தமானார் என்று வசனம் சொல்கிறது. பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல், தகப்பன் சொல்லை கேளாமல் போனதினாலே அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாய் இருந்தார். பிரியமானவர்களே, ஆசாரியனுடைய குமாரர்கள் ஆனால் கர்த்தரை அறியவில்லை. கர்த்தரை அறியாமல் பொல்லாத நடக்கை உள்ளவர்களை வாழ்ந்தார்கள். அதனால் கர்த்தர் அவர்களை சங்கரிக்க சித்தமானார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அவரை அறியாதபடிக்கு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், பொல்லாத வழியை விட்டு திரும்பாமல், தங்களுடைய சுய விருப்பத்தின்படி வாழ்வதினாலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்து போகிறார்கள்.
ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். நம்முடைய நடக்கைகள் பரிசுத்தம் உள்ளதாய் மாற வேண்டுமென்றால் வேதத்தை நேசிக்க வேண்டும். வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க வேண்டும். கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, மனுஷருடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கிற தேவன் என்று. நாம் செய்கிற செயலுக்கு தக்கதாக பலன் வரும். நாம் செய்கிற நடக்கைக்கு தக்கதாக நமக்கு பலன் அளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் வாழும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நாம் தேவையில்லாத அசுத்தமான காரியங்களிலே அடிமையாக இருந்தோம் என்றால் எப்படி நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும்? மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிற தேவன், மனுஷனுடைய நடக்கைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? துன்மார்க்கமான வாழ்க்கையாக இருக்கிறதா, அல்லது பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? மனம் திரும்பி அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஜனங்களாக இருக்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய நடக்கைகள் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் என்றால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவரை போல பரிசுத்தமுள்ள ஜனங்களாய் வாழ நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அதற்காக தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அவரை விசுவாசிக்கிறோம். நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்கள் எப்படி காணப்படுகிறது? நன்மையான காரியங்கள் செய்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தீமையான காரியங்கள் செய்யும்போது வேதம் சொல்கிறது, தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையை வரும் என்று. நம்முடைய செயல்கள் எப்படி காணப்படுகிறது? நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்கிறது? பரிசுத்த நடக்கையாக இருக்கிறதா? உண்மையான நடக்கைகளாக இருக்கிறதா? நீதியான காரியங்கள் செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளதாக இருக்கிறதா? நம்முடைய உண்மையை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆம் பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், பரிசுத்தமுள்ளவர். அவரை போல பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எல்லா ஆபத்துக்கும் விலக்கி எங்களை மீட்டீரே, உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வரதிய பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா லபர ஷகரக துரி கரதரபலா ரியாக்கோபோர சந்த ரதன ஹதரபலா. தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக. ரியாக்கோபோர ஷெகிலே எதனைமர ஷதரபலா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக விற்கப்பட்டு கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் பிள்ளையுடைய தலையை உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. அண்ணாலே ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுங்க. கையின் பிரயாசங்களை வாய்க்க செய்யுங்க, ஆசீர்வதிங்க.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுங்கப்பா. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க, உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருந்து புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீமைகளுக்கும் மரண பயங்களுக்கும் இருளின் அதிகாரங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் நாசம் மோசங்களுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. நம்முடைய சமூகத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.